இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடல். மிசா கால சவால்கள் குறித்து உணர்ச்சியுடன் பகிர்ந்து கொண்ட முதலமைச்சர். உங்களை எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். நாகர்கோவில்ல திமுக மகாநாடு நடக்குது. மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்க பேச்சை கேட்கிறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். மிஸ்டர் அண்ணாதுரை டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் நம்பர் இம்மீடியட். அதாவது அது ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் இருக்கீங்க, அவருடைய பேச்சுமே அதுக்கு இது எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காங்க முடிச்சிருவோம். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கல்ல, பரிமேலழகர் எழுதியிருக்காரு. அப்போ குரல் ஒன்றிய அரசை கண்டித்து நாளை மறுநாள் தொழிற்சங்கங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு திமுக ஆதரவு. திமுக தலைமை கழகம் அறிவிப்பு. பீகாரில் அரசு மருத்துவமனை அவலத்தை தோல் உரித்து காட்டி சொந்த அரசை விளாசிய பாஜக பெண் எம்எல்ஏவால் பரபரப்பு. பெண் எம்எல்ஏவின் நடவடிக்கைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பலத்த ஆதரவு. வரும் 13ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு கூடுதல் நீர் திறப்பு. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 3 மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சிறுபான்மையின மக்களின் எஞ்சியுள்ள கோரிக்கைகளையும் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி தரும். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி நடத்திய நன்றி அறிவிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. வளர்ச்சியில் யாரும் எட்டிப்பிடிக்க முடியாத உயரத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் பெருமிதம். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த ஒன்றிய அரசு தொடர்ந்து அனுமதி மறுப்பு. மக்களவை இன்றும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளை பேசவிடாமல் பாரபட்சத்துடன் செயல்படும் மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். 118 எம்பிக்கள் கையெழுத்திட்டு நோட்டீஸ் அளிப்பு. முன்கூட்டியே தகவல் வெளியானதால் அவைக்கு வருவதை தவிர்த்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. கட்டி முடிக்கப்பட்ட காவல் அலுவலகங்களை திறந்து வைத்தார். புனரமைக்கப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையத்தை ஆய்வு செய்து புதிய பூங்கா அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய அடுத்த வாரம் தமிழ்நாடு வருகிறது தேர்தல் ஆணையர்கள் குழு. கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ராமநாதபுரம் வருகை. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து கருத்து கேட்பு. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய மனு தள்ளுபடி. வழக்கை திரும்பப் பெற பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடர். நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து அணி அபார வெற்றி.